அனைவரையும் சுவையான வாழ்க்கைக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி டிஷ் தான். அதுதான் பிச்சு போட்ட கோழி. இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ். இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்ய நான் அன்னைக்கு 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த நாட்டுக்கோழியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு இதை முதல்ல ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம், ஏன்னா இதை எடுத்து நம்ம வறுக்க போகிறதுனால நம்ம ட்ரையாக வேணுன்றதுனால 1/2 டம்ளர் போதும். இப்போ இதை குக்கரை மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் வந்தாச்சு, ப்ரெஷர் எல்லாம் போயாச்சு. நம்மளோட சிக்கனும் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த சிக்கனில் இருக்கிற எலும்பு எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்படி நீங்கள் பிச்சிங்கனாலே செதை தனியாக எலும்பு தனியாக வந்துடும். இதே மாதிரி எல்லா எலும்பையும் எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும், ஏன்னா பிச்சு போட்ட கோழி அப்படின்றது ஒரு ட்ரையான டிஷ். இது எந்த கிரேவியும் இருக்காது. நம்ம வெங்காயம் ஒழுங்காக வதக்கலைன்னா இது ஒரு கிரேவி மாதிரி ஆயிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 2 தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக நம்மளுக்கு வேகணும். அதுக்காக இதை நல்லா மூடி போட்டு தக்காளி குழையிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலாங்களெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கினதும் ஓரங்கள்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்படி வந்துச்சுன்னா நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இதில் நம்ம சிக்கன் வேக வச்சுருந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இதை குழந்தைங்களுக்கு இந்த தண்ணியை நம்ம சூப்பாகவும் கொடுக்கலாம். இந்த தண்ணியை நம்ம இதில் சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் சிக்கன் ஃப்ளேவர் இந்த மசாலாவில் இறங்கும். இந்த மசாலா தண்ணி எல்லாம் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இந்த சமயத்தில் நம்ம பிச்சு வச்சிருந்த கோழியை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை மசாலாவோட நல்லா சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த டிஷ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதனால் இந்த தண்ணியெல்லாம் வத்துறதுக்காக இதை மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வெந்துடுச்சு. தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போது இந்த சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். இது நல்ல காரமும் கொடுக்கும். அதே சமயம் கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பிச்சு போட்ட கோழி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் எங்களோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.